ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். நம்ம இங்கே பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை. நம்ம பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மணப்புரம் பற்றி கொஞ்சம் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அதை நம்ம இப்போ மணப்புரத்தை பற்றி பார்ப்போம். மணப்புரத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிக்கெட் டேப்பருடைய ஸ்கோர் கார்டு பார்த்துருவோம். ரெட் ஃப்ளாக் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு நம்பகமான கம்பெனின்னு சொல்லலாம். என்ட்ரி பாயிண்ட்டையும் குட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ஆவரேஜாக இருக்குது. க்ரோத் லோவாக இருக்குது. வேல்யூஷன் ஆவரேஜாக இருக்குது. பெர்ஃபார்மன்சஸ் ஆவரேஜாக இருக்குது. ஓவராலாக நமக்கு இந்த ஸ்கோர் நல்லா இருக்குது. 4.4 கடந்து போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேருந்தும். ஸோ இப்போ இது நல்ல கம்பெனின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதோடைய ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ஹோல்டிங் பேட்டர்னில் செப்டம்பர் மாதம் எஃப்ஐஎஸ் ஒரு 3% குறைச்சிருக்கிறாங்க. 3% குறைச்சிருக்கிறாங்க. இது ஒருவேளை இனிமேல் ஏற்றுவானான்னு தெரியாது. இப்போ டோட்டல் ப்ரொமோட்டர்ஸ் 35% அன்பிளஜ்டு ஷேர்ஸு. இது இன்னொரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். ஈவெண்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, டிவிடெண்ட் இப்போ நவம்பர் 24 எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்குறான். போன நவம்பர் 85 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்குறான். இனிமேல் ஃபைனல் டிவிடெண்ட் வருதா என்னன்னு தெரியல. இன்ட்ரீம் டிவிடெண்ட்டுன்னு தான் போட்டு வச்சுருக்கிறான். இப்போ கார்ப்பரேட் ஆக்ஷனில் ஷேர்ஸோட ஸ்ப்ளிட்டோ போனஸோ இப்போதைக்கு இல்லை. 2011 கொடுத்ததோட சரி, வேறு எதுவும் புதுசாக இல்லை. இப்போ நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, மணப்புரம் க்ரோத் மூமெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க. பைக்கால் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மோதிலால் ஆஸ்வாலும் பைக்கால் தான் கொடுத்துருக்குறாங்க. ஐடிபிஐ கேபிட்டலும் பைக்கால் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பெரிய ஆளுங்க பூரா லேட்டஸ்ட் இது எல்லாமே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தது. இவங்க எல்லாருமே பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த ஷேர் பைக்காலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்குவோம். இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். ஒரு 3 வருஷத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே போய் நம்ம பார்த்துருவோம். இவனோட பிஸ்னஸ் என்ன செய்கிறாங்க. கோல்டை பிளட்ஜ் பண்ணி லோன் கொடுக்குறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸு பண்ணுறாங்க. இதுதான் இவங்களுடைய 2 பார்ட்டு. இதில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நமக்கு கண்ணில் சிக்குதான்னு பார்ப்போமே. 4 இயர்ஸ் கழித்து இப்போ ப்ராஃபிட்லாம் நல்லா பூஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை தாண்டி வேறு எதுவும் க்ரோத் டிரைவர்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க. க்ரோத் டிரைவர்ஸ்லேயும் இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. மைக்ரோ ஃபினான்ஸு, ஹோம் ஃபினான்ஸு, மைக்ரோ ஃபினான்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு ஃபினான்ஸ்லேருந்து கோல்டு லெண்டிங்லேருந்து எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ பார்த்தோம்னா மைக்ரோ ஃபினான்ஸ் அண்டு ஹோம் ஃபினான்ஸ், இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் தான் ஃபுல்லாக இருக்கிறாங்கங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அதை நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இவனுடைய புக் வேல்யூ 125 ரூபா, மார்க்கெட் வேல்யூ 177 ரூபா போய்கிட்டு இருக்கு. அப்போ 1.4%, அதாவது இப்போ சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லலாம். பிலோ த வேல்யூ கிடையாது, சீப்பாக கிடைக்குது. இந்த ஆஸ்பெக்டில் நம்ம இந்த கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு இடையில ஃபினான்ஸை நம்ம பார்த்துருவோம். இங்கே நம்ம ஃபினான்ஸ் பார்க்கும்போது நமக்கு நிறைய இயர் கிடைக்கும். பார்த்தோம்னாக்க 2008 வெறும் 80 கோடி ரூபா தான் ரெவென்யூ எடுத்திருக்கிறான். இப்படியே போயிட்டு 2019 4180 கோடி ரூபா எடுத்திருக்கிறான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக இந்த கம்பெனி அப்படியே அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருந்திருக்கு. இன்க்ளூடிங் ப்ராஃபிட் முதற்கொண்டு. ப்ராஃபிட்டும் அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. நடுவில் இந்த 11 வருஷம் ஸ்லிப்பேஜ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 2020 வரைக்கும், 2020ம் அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. 2021 அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. 2022 தான் ஸ்லிப் ஆகிட்டு எகைன் திருப்பி மேலே எழும்புது. 2022 ஸ்லிப் ஆகிறது நமக்கே தெரியும். இந்த 20, 21 இந்த கோவிட் பீரியட்லலாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இவங்களுக்கு ஒரு வருஷம் லேட்டாக வந்திருக்கு.
ஸோ, இப்ப 22 ஸ்லிப் ஆயிட்டு 23 திருப்பி எந்திரிச்சிருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா, கன்டினியூஸா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த கம்பெனி ஏதோ கொஞ்சமாவது மேல ஏறிக்கிட்டே இருக்கிறான். 2018ல ஒரு ஸ்லிப் இருந்திருக்குங்க. அத நான் சொல்லாம உட்டேன் பாருங்களேன். 2018ல ஒரு ஸ்லிப் இருக்கு. அப்ப இந்த கம்பெனி என்ன பண்றான், 10 வருஷத்துக்கு குரோத்ல இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம டேட்டாலாம் போறதுக்கு முன்னாடி அ எப்போதுமே ஒரு ஸ்டாக்க வந்து நம்ம பார்த்தோம்னா, அந்த ஸ்டாக்கோட பிஹேவியர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம டேட்டாக்குள்ள போனோம்னாக்க நல்லாருக்கும். இந்த டேட்டாவ வச்சு தான் நம்ம பிஹேவியர அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இந்த பிஹேவியர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த கம்பெனிய நம்ம எப்ப என்டர் ஆகலாம், எப்ப எக்ஸிட் ஆகலாம்னு தெரிஞ்சு போயிருது. 10 வருஷமா இந்த கம்பெனி வந்து அப்படியே ஸ்லிப்பே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. 9 வருஷம்னு வச்சுக்கங்களேன். 9 வருஷம் ஸ்லிப்பே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப்பு வந்துட்டு, எகைன் திருப்பி வந்து எங்க 4 வருஷம் ஸ்லிப் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ, அப்ப இந்த இடத்துல இன்கார்ப்பரேஷன் அதாவது இல்லாட்டி லிஸ்ட் ஆன காலகட்டங்கள்னு வச்சுக்குவோமே. இப்ப 2021ல ஒரு ஸ்லிப் வந்துருச்சா, இந்த 2017லேருந்து ஒரு ஸ்லிப்பா, திருப்பி வந்து 4 வருஷம் 18, 19, 20, 21 ஏறி இருக்கா, அப்ப 23, 24, 25, 26 இந்த 4 வருஷம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா, 2025ல மார்க்கெட்டே அடிப்பான். அ அப்படி மார்க்கெட்டே அடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது 3 வருஷத்துல திருப்பி ஒரு ரீசெட் ஆயிட்டு வருமா? அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த டயத்துல ட்ரெண்ட பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ, அப்ப அது ரீசெட் ஆயி வந்துச்சுன்னா, எகைன் திருப்பி வந்து 4 வருஷம் மேல ஏறுவான். அந்த இடத்துலேருந்து 2025லேருந்து 4 வருஷம் மேல ஏறுவான். இப்ப நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2022ல ஸ்லிப்பு, 2023ல அப்பு. அப்ப 2024லயும் அப்பு போட்டோம்னா 2 வருஷம் தான் ஆகுது. அப்ப 25, 26 இவன் ஏறணும். 25 மார்க்கெட் அடிச்சான்னா, இந்த அடிச்சதையும் சேர்த்து வச்சுட்டு 3 வருஷமா, 4 வருஷமா மேல ஏறிருவான். இது கோவிட் சிச்சுவேஷன்ல மிச்ச கம்பெனிக்குலாம் நடந்ததத்தான் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நீங்க எல்லாத்துலயும் போய் பாருங்க. அந்த 1 வருஷம் ஸ்லிப்ப வந்து எகைன் திருப்பி இவன் 2 வருஷம் ஏத்தியிருப்பான். தொடர்ந்து ஏறியிருந்தா கூட 1 வருஷத்தோட இறங்கியிருப்பான். இவன் 2 வருஷம் திருப்பி மேல ஏறியிருக்கிறான். ஸோ, அப்ப இவன் இதே மாரியே 2025ல மார்க்கெட் அடிச்சுச்சு அப்படின்னு சொன்னா, மிச்சவங்க எல்லாம் அடிச்சா கூட இவன் ஏறலாம். அப்படி ஏறுனான்னா 4 வருஷம் நம்ம கணக்கு பண்ணிக்க போறோம். இல்ல அ இவனும் இறங்கிட்டு மேல ஏறுறான்னா, அங்கிட்டு ஒரு 3 வருஷம் நம்ம போட்டுக்கலாம். இது இந்த டேட்டாலருந்து நான் எடுத்துட்டு இருக்கக்கூடிய பிஹேவியர். இப்ப நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்ட நம்ம இங்க பார்ப்போம். டிக்கெட் டேப்பர்ல பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். 2022ல வந்து ஸ்லிப் ஆயிருக்கு. ஸோ, இப்ப 2023ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. இவனோட பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 30% 40% இந்த 35% வந்து ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்திருக்கிறான் பாருங்களேன். எங்கேருந்து? கிட்டத்தட்ட 2017லேருந்து 30%க்கு கீழயே இறங்கல. ஒரு ஃபினான்சிங் கம்பெனிக்கு 30%ங்கிறது நல்லது தான். நல்ல ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ நம்ம எடுத்து பார்ப்போம். அதுவும் வந்து 25%க்கு கம்மி இல்லாம ஓடிட்டு இருக்கு. ஒரு காலத்துல எல்லா தொழிலும் இந்த மாரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப தான் வந்து மிச்ச தொழில், மிச்ச இண்டஸ்ட்ரிலாம் கம்மியா போய்க்கிட்டு இருக்கு. இவைங்களும் இதே மாரி மேல ஏறிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. ஸோ, இப்ப ரூ. 1500,00,00,000 நெட் ப்ராஃபிட்டே எடுக்குறான். எல்லா செலவையும் கழிச்சது போக. இந்த ரூ. 1500,00,00,000 தான் ரிசர்வ்ஸ வந்து பிரிப்பான். அப்ப ரிசர்வ்ஸ் வந்து எவ்வளவு பிரிக்கிறான்னு பார்ப்போமே! கிட்டத்தட்ட ரிசர்வ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000,00,00,000 கொண்டு போயி இந்த செப்டம்பர் குவார்ட்டர்ல வந்து ரிசர்வ்ஸ் வந்து மார்ச் குவார்ட்டருக்கும், செப்டம்பர் குவார்ட்டருக்கும் ரூ. 1000,00,00,000 வந்திருக்கு. மார்ச் மாசத்தோட ப்ராஃபிட் பிளஸ் செப்டம்பருடைய ப்ராஃபிட்டையும் சேர்த்து இதுல வருது. ஏன்னா நம்ம வந்து ஆனுவல் தான் பண்ணுவோம். ஆனா இதுல ஆனுவல காட்டிலும் அ இதா வந்திருக்கு. குவார்ட்டர்லியா வந்துருச்சு. அதனால நம்ம இந்த இதுல நம்ம பார்த்துக்குவோம். ஸோ, அப்போ பெர்சன்டேஜ் வந்து 33% 30%க்கு கீழ இறங்காம ரொம்ப காலமா ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அதுவும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து எவ்வளவு குடுத்திருக்கிறான்? டிவிடெண்ட் வந்து ரூ. 3 டோட்டலா 2023க்கு குடுத்திருக்கிறான். இன்ட்ரீமா 3 இன்ட்ரீம் குடுத்து ரூ. 3 குடுத்திருக்கிறான். போன வருஷமும் ரூ. 3 குடுத்திருக்கிறான். அதுக்கு முந்தின வருஷம் ரூ. 2 குடுத்திருக்கிறான். ஸோ, இப்ப கம்பெனி ஃபினான்சிங்கா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப பேலன்ஸ் ஷீட்ல பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்ல வந்து கரண்ட் லயபிலிட்டில ரிசர்வ்ஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பார்ப்போம். இவங்க ரிசர்வ்ஸ் போடல. கரண்ட் அசெட்ல
இவங்க ரிசர்வ்ஸ் போடல. ரிசர்வ்ஸ் இதில நமக்கு கிடைக்கல. அதனால நம்ம அங்க இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸயே நம்ம எடுத்துக்குவோம். வேற வேற அந்த இதுலயும் போய் பார்த்துக்குவோம். ரிசர்வ்ஸ் நமக்கு எங்க கிடைக்குதுன்னு. ஆனுவல் ரிப்போர்ட்ல கிடைக்கும். நம்ம வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ட காட்டிலும் நம்ம இதிலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ, அப்ப இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனிக்கு கிரீன் கலர் குடுத்துட்டாய்ங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ காட்டிலும் அ லோயர் தென் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கு. ஹையர் தென் இண்டஸ்ட்ரி கரண்ட் ரேஷியோ இருக்கு. கிரீன் ஃபிளாக் குடுத்துட்டான். ஆனா இன்கம் ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இண்டஸ்ட்ரியோட ரெவென்யூ குரோத்தோட மேட்ச் பண்ணும்போது இது நல்லா இல்ல. ரெட்ல இருக்கு. ஆனா இன்கிரீசிங் மார்க்கெட் ஷேர் வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ, அப்ப சேல்ஸ் கூடிக்கிட்டு இருக்கு, ப்ராஃபிட் கூடிக்கிட்டு இருக்குனாக்க, மார்க்கெட்டோட பிரைஸும் கூடிக்கிட்டு இருக்கும்போது, இது இன்கிரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். சிஜிஆர் வந்து எவ்வளோ போட்டிருக்கிறாய்ங்க? 5 இயர்ஸ் சிஜிஆர் வந்து 4% 3.87லேருந்து 4.17 ஏறி இருக்குன்னு இவங்க கணக்கு குடுத்துருக்கிறாய்ங்க. கேஷ் ஃப்ளோவ பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனில ப்ளஸ்ஸா இருந்தா தான் ஆச்சரியம். ஏன்னா கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா, நெட் சேஞ்சஸ் இன் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ்லேருந்து பிளஸ் ஆயிருச்சு. இது வந்து சூப்பர். அது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது இவன் வந்து இப்ப கடன் வந்து ஒரு ரூ. 10,000,00,00,000 குடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 10,000,00,00,000 இவன் கையிலேருந்து வச்சு குடுக்க மாட்டாய்ங்க. கடன் டெபாசிட் மாரியோ இல்லாட்டி வேற எங்க ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூட்ல கடன் வாங்கி தான் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இவனுக்கு வரப்போக, வரப்போக சரியா இருக்கு. கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் ஒரு ரூ. 10,00,00,000 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாய்ங்க. வொர்க்கிங் கேப்பிட்டலும் ஒர்க் ஆயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,000,00,00,000 வொர்க்கிங் கேப்பிட்டல் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப லோன் வாங்குறவங்க நெறைய பேர் வராங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நெறைய நடக்குது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம போய் பார்ப்போம். இது வந்து நமக்கு வந்து ஆனுவலைஸ் ஆகாம குவார்ட்டர்லியா கிடைச்சிருக்கு. இந்த செப்டம்பர் குவார்ட்டர் குடுத்திருக்கு. மிச்சதெல்லாம் ஆனுவலைஸ் பண்ணியிருக்கிறான். மிச்சதெல்லாம் ஆனுவலைஸ் பண்ணிட்டு செப்டம்பர் மாத்திரம் குடுத்திருக்கிறான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ அ ரூ. 1,500,00,00,000ல வந்து ரூ. 1,000,00,00,000 வந்து ரிசர்வ்ஸே வச்சிருக்கிறான். ஸோ, அப்ப ரூ. 10,000,00,00,000 ரிசர்வ் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இவன் வந்து எவ்வளவு எதிர்பார்க்கிறான் பாருங்கள் இன்னும் லோன்ஸ் போகும்னு சொல்லிட்டு. இவன் கடன் வாங்கி தான் குடுப்பான். லோன் குடுக்க முடியும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப பாரோயிங்ஸ் வந்து போன தடவ 29,000லேருந்து ரூ. 32,000,00,00,000 ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 33,000,00,00,000ன்னு வச்சுக்குவோமே. 4,000,00,00,000 பாரோயிங்ஸ் கூட வாங்கியிருக்கிறான். இவன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, பிசினஸோட டெவலப்மென்ட்டோட ஹோப் இருக்கிறதுனால தான் இவன் வாங்கியிருக்கிறாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்கா இருந்தா டெபாசிட் கலெக்ட் பண்ணிருவாங்க. டெபாசிட் ரேஷியோக்கு ஏத்த மாரி அவங்க வந்து பண்ணிக்குவாங்க. இந்த மாரி பிரைவேட் ஃபினான்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு ஓன் கேப்பிட்டலா இருக்கணும், இல்லாட்டி பாரோயிங்ஸா இருக்கும். அதனால இவங்களுக்கு பாரோயிங்ஸ் எக்ஸிட் ஆகுதுன்னாலும், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் நடந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா வச்சிருந்தா மாத்திரம் தான் வட்டி போகும். இவன் பிசினஸ் குடுத்துட்டான்னா 30% வட்டி வருது. இந்த சைடு வந்து அதர் பேங்க்ஸ்ல பாரோயிங்ஸ் எடுத்து கொண்டு வந்தான்னாக்க, அவனுக்கு 18% போக 10% ஈஸியா நிக்கும். ஆனா, இவன் நெட் ப்ராஃபிட் நிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, 25%க்கு கிட்டக்க நிக்கிது. அதனால அவனுக்கு ஹியூஜ் டிஃபரன்ஸஸ் வந்து இருக்கு. அதனால கம்பெனி வந்து வெயிட்டா மேல ஏறிக்கிட்டு இருக்கு. இதுல நம்ம கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆப்பரேஷன் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் ஆக்டிவிட்டி பாருங்களேன். நல்லா வந்திருக்கு பாருங்க. இங்க மைனஸ்ன்னு காட்டிக்கிட்டு இருந்தா கூட, அந்த அளவுக்கு லோன குடுத்துருக்காங்க. அவன் வந்து இஎம்ஐலயோ இல்லாட்டி பீரியாடிக்கலோ தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவரி ஆகும். அதனால இந்த மைனஸ்ங்கிறது அக்செப்டபிள். அந்த அளவுக்கு வெளியில போயிருக்கு. ரிசீவபிள்ஸ் ஒண்ணும் இல்ல. பேயபிள்ஸும் -4 தான். இப்போ ரூ. 41,00,00,000 தான் பேயபிள்ஸ். லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் வந்து இந்த குவார்ட்டருக்கு இந்த வருஷத்துக்கு மைனஸ் அது 5,000 ஏறி இருக்கு. டெபாசிட் இவங்க வாங்க முடியாது. இனிமே வாங்குறதுக்கான பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்தா தான் வாங்க முடியும். ஸோ, இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து ஃபண்ட் கிரெடிட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது பேங்க் ஷேர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும்போது கிரெடிட் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லணும். அதாவது கடன் குடுக்குறதுக்கு எவ்வளோ தகுதி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இவன் கடன் குடுக்குறதுக்கு தகுதி எவ்வளோ இருக்குன்னாக்க, இவன் ஒரு இடத்துலேருந்து வாங்கி தான் கடன் குடுப்பான். ஸோ, அப்ப இவன நம்பி கடன் குடுக்குறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. அ அப்படின்னாலே அ லெண்டர்ஸ் லெண்டர்ஸ் வந்து லெண்டிங் குடுக்குறவங்க, கடன் குடுக்குறவங்க தான் லெண்டர்ஸ் சொல்லுவோம். இந்த லெண்டர்ஸ் இவன் பேர்ல ஹோப் வச்சிருக்கிறான். கடன் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க குடுக்குறது கோல்ட் லோன். கம்ப்ளீட்டா 100% கோல்ட் லோன் தான் செக்யூர்ட் லோன். மிச்சபடி நீங்க வந்து வீடு
அடமானம் வைக்கிறதோ அதெல்லாம் 10 வருஷம், 15 வருஷம் லாங் டெர்ம் போகும். கோல்ட் லோன் வந்து ஷார்ட் டெர்ம் மாத்திரம் தான் 100% செக்யூர்ட். ஏன்னா மார்க்கெட் ரேட்ல அந்த கோல்டோட வேல்யூக்கு வந்து இவன் வந்து 70%ஓ, 80%ஓ, 60%ஓ இல்லாட்டி சில சமயம் 50%ஓ இந்த மாரி ஏதோ ஒரு பெர்சன்டேஜ்ல தான் குடுக்குறான். அந்த 1 வருஷத்துல இவிங்க வட்டியே கட்டலைன்னா கூட, இவனுக்கு வந்து ஒரு 30% 70% குடுத்திருந்தா கூட 30% இவனுக்கு அடிஷனலா இவனுக்கு கிடைக்குது. அதுல வந்து அந்த கோல்ட வந்து திருப்பி ரீசேல் பண்ணின வகையில வந்து ஒரு அட்மின் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொஞ்சம் கழிச்சா கூட 1%ஓ 2%ஓ கழிச்சா கூட, பாக்கி வந்து இவனுக்கு 28% கிடைக்கும். 5% கழிச்சா கூட 25%, 10% கழிச்சா கூட 20% கிடைக்குது. அதனால 100% செக்யூர்ட் லோன் மணப்புறத்த வந்து இருக்கு. ஸோ, அப்ப இது வந்து இந்த கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பே இல்ல. நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல வேற ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து மிஸ்மேனேஜ்மென்ட்டோ இல்லாட்டி எக்ஸ்டர்னல் த்ரெட்டோ ஏதாவது நடந்திருந்தால் மாத்திரம் தான் நமக்கு வந்து பிரச்சனை. அத மாரி நடக்கிறதுக்கெல்லாம் வந்து 100ல 1% கூட சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அது எப்பயாவது ஒரு 1000த்துல 1, லட்சத்துல 1 நடந்தா அதிசயம். கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஆயிருச்சு பார்த்தீங்களா? அந்த சைடு வந்து ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டில மைனஸு, அது அப்படியே ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில பிளஸ்ஸு. அப்ப அவன் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல லோன் குடுத்து வாங்கணும். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல லோன் குடுத்ததுக்கு கலெக்ட் பண்றான். அப்ப இதுலயே உனக்கு ரூ. 700,00,00,000 ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த கடன வாங்கி இந்த சைடு குடுத்து, இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மீடியேஷன் எக்ஸ்பென்சஸ் பண்ணதுல, எல்லா செலவும் போக இவனுக்கு ரூ. 700,00,00,000 கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து ஷேர்ஸ் இருக்கிறத உட்டுருவோம். அ புரோசீட்ஸ் ஃப்ரம் பாரோயிங்ஸ் வந்து ஃபர்தரா இன்கிரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு ரூ. 5,000,00,00,000. அத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். ரீபேமென்ட் வந்து ஒரு ரூ. 3,000,00,00,000 ரீபேமென்ட் குடுத்துருக்கிறான். அது வந்து அந்த டெர்ம் எக்ஸிட் ஆகும்போது அத ரீபே பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி அடுத்த டர்ன் வரும்போது லோனோட அ இது வந்து டிமாண்ட் கூடும்போது திருப்பி வாங்கிக்குவாங்க. அதனால இது வந்து ஃப்ளக்சுவேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ, இப்ப எல்லாத்தையும் போக நெட் கேஷ் ஃப்ளோ போன வருஷம் இருந்த -177 இருந்து இந்த வருஷம் +130க்கு வந்திருக்கு. அப்ப கேஷ் மேனேஜ்மென்ட் எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்பிக்கைக்குரியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ, அப்ப எப்ப வந்து ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகுது, ரெவென்யூ இன்கிரீஸ் ஆகுது, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. இவைங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் இவைங்க குடுக்கல. நம்மள மாரி சாதாரண மக்களுக்கு நேரடியா போய் குடுக்குறாங்க. இது போக இவங்களுடைய பிசினஸ் போர்ட்ஃபோலியோல என்ன இருக்கு? கோல்ட் லோன் மாத்திரம் இல்ல, மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஹோம் லோன்ஸ் ஆட் ஆயிருக்கு. இப்ப ஹோம் லோன்ஸ் குடுக்கும்போது இவனோட அந்த ஃபினான்சிங் பேட்டர்னே வேற மாரி வரும். ஏன்னா, அங்க வந்து அதுவும் 100% செக்யூர்டா இருந்தாலும், அங்க டிப்ரிசியேஷன் போட வேண்டியிருக்கும் வீட்டுக்கு. இடத்துக்கு மாத்திரம் தான் அப்ரிசியேஷன். பில்டிங்க்கு வந்து டிப்ரிசியேஷன். ஸோ, அப்ப டிப்ரிசியேஷன் போடுவாங்க. அது வந்து ரொம்ப லாங் டெர்ம் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ்ன்னு லாங் டெர்ம் போகும். கோல்ட் லோன் மாரி 1 இயர்லயோ இல்லாட்டி ஷார்ட் டெர்ம்ல 2 இயர்ஸ்க்குள்ளயோ ஷார்ட் டெர்ம்ல வராது. எவ்ரி இயர் ரெனியூவல் பண்ணணும். ஸோ 1 இயர்க்குள்ளேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த இது வந்துச்சுன்னா, அதோட அசஸ்மென்ட் பேட்டர்னே வேற. அதோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு, அத எப்படி அசஸ் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ, அப்ப இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல இருக்கு. மணப்புறம் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப பிசினஸ் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம பார்ப்போமே, 5 இயர்ஸ் காம்பவுண்டிங்கிறது 14% இருக்கு. 3 இயர்ஸ் காம்பவுண்டிங்கிறது 7% இருக்கு. டிடிஎம் வந்து 24% இருக்கு. ஸோ, இப்ப டிடிஎம் 24% வச்சுட்டு இருக்காங்களே, குரோத் வந்து மேல போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது சேல்ஸ்ல. ப்ராஃபிட்ல வந்து பார்த்தோம்னா 53% டிடிஎம் இருக்கு. காம்பவுண்டிங் வந்து 17% இருக்கு. 3 இயர்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். இது கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இப்ப தான் பிசினஸ் பிக்கப் ஆகுது. இது கன்டின்யூ ஆகப்போதா? இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதே மாரி 5 இயர்ஸ் சிஜிஆர் வந்து 10 இயர்ஸ் சிஜிஆர்ஸ் வந்து 27% இருக்கு. 5 இயர்ஸ் சிஜிஆர் 14% இருக்கு. 3 இயர்ஸ் சிஜிஆர் கம்மியா இருக்கு. ஸோ, இப்ப இந்த 3 வருஷம் கம்மியாயிட்டு இப்ப தான் பிக்கப் ஆகுறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 20% ஆவரேஜ்லயே இருக்கு. 21% 5 இயர்ஸ் 19% லாஸ்ட் இயர் 17%. ஸோ, இப்ப இது அடுத்த வருஷம் கூடிருச்சுனாலே, இந்த ஷேர் வந்து இன்னும் கொஞ்சம் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குன்னு நம்ம கருதுறோம். இப்ப இதோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம்.
இதோட புக் வேல்யூ வந்து 124. இப்ப இத முதல்ல போட்டுருவோம். புக் வேல்யூ வந்து 124. செப்டம்பர் 2023ல 124. இத நம்ம இந்த இடத்துல வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். புக் வேல்யூ செப்டம்பர் 2024ல 124. அது வந்து எங்கேருந்து எடுக்கிறோங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம வந்து ஒன் டேல போயிட்டு இந்த இத கிளிக் பண்ணோம்னா ஓடியாந்துரும். இப்ப ரெவென்யூ சோர்ஸ பார்த்துருவோம். கோல்ட் லோன்ல தான் மேஜர் பார்ட் இருக்கு. 49 பில்லியன் இருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸ்ல வந்து 17 பில்லியன் கிடைக்குது. ஸோ, இப்ப இது 2ம் கிடைக்குது. ஹோம் லோனு இன்னும் இவிங்க பண்ணல. நம்ம வந்து இந்த இடத்துல ஹோம் லோன் அங்க போட்டிருந்தோம். பட் இங்க இன்னும் ஆரம்பிக்கல. அதோட பேட்டர்னே வேற மாரி அசஸ்மென்ட்குள்ள கொண்டு போகணும். அந்த மாரி வந்துருச்சுனாக்க. இப்ப நம்ம இங்க வந்து பார்த்துக்குவோம். இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா அப்கிரேட் ஆயிருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து 26%ம், இது வந்து 77%ம் கோல்ட் லோனும் இருக்கு. ஸோ, இப்ப கோல்ட் லோன்ல இருக்கக்கூடிய 74%ம் வந்து 100% செக்யூர்ட். இவங்க வந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்றதில்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் கடன் ஜாஸ்தியா தாங்க இருக்கும். ஏன்னா, இவங்க ஃபினான்சிங் கம்பெனி. டெபாசிட் கலெக்ட் பண்ணாத ஃபினான்சிங் கம்பெனி. அதனால கடன் ஜாஸ்தியா தான் இருக்கும். இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட்ல நம்ம இங்க பார்க்கக்கூடியது வந்து 124.9. நம்ம 124ன்னு எடுத்திருக்கிறோம் புக் வேல்யூவ. இப்ப இவனுடைய டெக்னிக்கல நம்ம பார்ப்போம். டெக்னிக்கல பார்க்கும்போது முதல்ல வந்து 1 இயர் 12 மந்த்ஸ் கேண்டில பார்த்துருவோம். 12 மந்த்ஸ் கேண்டில்ல இருந்து நம்ம 1 மந்த் கேண்டில்குள்ள கொண்டு போவோம். 12 மந்த்ஸ் கேண்டில்லயே நமக்கு மேக்ஸிமம் கிடைச்சிரும். இப்ப இந்த இடத்த வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம். இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம். இந்த கிரீன்ல இருந்து அப்படியே இந்த ட்ரெண்ட் லைன் போடுவோம். பாருங்க ட்ரெண்ட் லைன தொட்டுட்டு அவன் பாட்டு இங்கேருந்து போடணும். இந்த கிரீன்ல இருந்து போடுவோம். இங்க இருந்து இல்ல, இந்த கிரீன்ல இருந்து போடுவோம். இந்த இந்த லோல இருந்து போடுவோம். இந்த கிரீன டச் பண்ணுவோம். இப்படி போட்டோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனோட ரேஞ்சுக்கு இறங்கிட்டு ரிவர்ஸ் ஆகுறான். அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரிவர்ஸ் ஆகுறான் அப்படின்னு நம்ம வந்து பெர்சீவ் பண்ணலாம். பெர்சீவ் பண்றதுனாக்க நம்பலாம். இப்ப இதே இத வந்து நம்ம ட்ரெண்ட் பேஸ்டுலயும் நம்ம போடலாம். ட்ரெண்ட் பேஸ்ல போடணும்னாக்க நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த ஹை இந்த ஹைய வச்சுட்டு இந்த லோக்கு இறக்குறோம். இந்த லோக்கு இறக்கினா அந்த ட்ரெண்ட் நமக்கு செட் ஆகும். ஆனா நம்ம வந்து இந்த இத காட்டிலும் சிம்பிளா நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். அதனால அந்த இதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ, இப்போ புக் வேல்யூ கான்செப்ட் பிரகாரம் நம்மள பொறுத்தவரைக்கும் 4. 4ங்கும்போது நம்ம வந்து கூகுள் குட்டப்பாவ கூப்பிடுவோமா? கூகுள் கால்குலேட்டர் 124 இன்டு 4 போட்டோம்னாக்க ரூ. 496 நமக்கு காட்டுது. 124 இன்டு 4 போட்டோம்னா ரூ. 496 காட்டுது. இந்த ரூ. 496 எங்க வருது அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட 2.618 பிரேக் பண்ணி போனா தான் ரூ. 496 வருது. சரி. இப்ப இத ஹைட் பண்ணுவோம். இத ஹைட் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் பேஸ்டுல இருக்கக்கூடியத வந்து நம்ம இப்ப எடுப்போம். அதுல பாருங்களேன் 430 665ன்னு போயிருது. 665ன்னு போயிருது. ஸோ, இப்ப 2 கிட்டக்க வந்தா தான் அந்த ரூ. 496 வருது. ஸோ, இப்ப 430 கடந்து 455 கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். இத ஹைட் பண்ணிட்டு, இத ஆன் பண்ணி விட்டுருவோம். இத இத ஆன் பண்ணி விட்டுருவோம். இத ஆன் பண்ணி விட்டுருவோம். ஸோ, இப்ப 455, 457 அத கடந்து கிட்டத்தட்ட அது வந்து ரூ. 490 வரைக்கும் போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த டயத்துக்குள்ள இவன் வந்து ஒரு ரூ. 150லேருந்து ரூ. 200 கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன். இல்லாட்டி எல்லாரும் போற மாரி 5 அப்படின்னு சொல்லி போடுறான்னு வச்சுக்கங்களேன். அது அது வந்து கிட்டத்தட்ட ரூ. 600க்கு ஓடி போயிரும். ஆனா,
இப்ப நமக்கு இருக்கக்கூடிய த்ரெட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ஸ்ட்டு வந்து 1.618 போட்டுட்டு ரீட்ரேஸ் ஆகணும். அப்ப இந்த 1.68ங்கிறது ரூ. 311. இந்த ரூ. 311 தூக்கி நம்ம கூகுள் குட்டப்பால போடுவோம். 313 டிவைடட் பை 124. 2.52. ஸோ, இப்ப 2.52 ரேஞ்சுக்கு வந்துட்டு, இது திருப்பி கீழ ரீசெட் ஆயிட்டு அதாவது கீழ ஒரு இறக்கமோ, இல்லாட்டி அது கன்டினியூஸா அதுக்கப்புறமா ஏத்தமோ, அதுக்குள்ளேயும் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆயிரும். அடுத்த வருஷம் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆயிரும். அப்படி அட்ஜஸ்ட் ஆகும்போது, இது மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இப்ப 4ன்னு போட்டோம்னா ரூ. 496 இந்த புக் வேல்யூக்கு 2 2.5ன்னு போட்டோம்னா ரூ. 313. அப்ப முன்னூத் ரூ. 313லேருந்து ரூ. 450 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிக்கிறோம். இதுல வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல 0.78 வந்து இது உடைக்கணும். அதுக்கப்புறமா 1யும் உடைக்கணும். அப்போ 194 உடைச்சு 224க்கு போயிட்டு இத உடைக்கும்போது மாத்திரம் தான் இந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ, இப்ப இது வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால, இந்த 0.78ங்கிற 194 உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். அதே மாரி 225 டச் பண்ணி, அது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, அப்ப 2.5க்காவது வரணும் அப்படிங்கும்போது 2. ரெண் எ 248 எப்ப நான் 2ஆ போடும்போது 248 2ஆ போடும்போது. ஸோ, அப்ப 225 உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2.5ன்னு போட்டோம்னா ரூ. 310 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த இடமெல்லாம் உடைக்குதான்னு பார்த்துட்டு, உடைச்சிருச்சுன்னா ரூ. 313 இல்லாட்டி ரூ. 310 ரேஞ்சுல முதல்ல வந்து அ கண்ண வச்சுக்குவோம். அந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில வந்துரலாம். ஆனா, இதோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ஆஸ் பெர் த புக் வேல்யூ தியரி பிரகாரம் ரூ. 450 கடந்து ரூ. 500 வரைக்கும் போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். ரூ. 500 ரூ. 495 ரூ. 496 ரூ. 496க்கு கோஆர்டினேட் பண்ணிருவோம். இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு 496. இப்ப இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அவ்வளோ இருக்கு. ஆனா, இப்ப ஏறக்கூடியது இதெல்லாம் உடைச்சா 313 அதோட ரீட்ரேஸ் ஆகலைன்னாக்க ரூ. 450 போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த கம்பெனி இப்போதைக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம நம்புறோம். இப்ப இத வந்து ஒன் டேல நம்ம போட்டு பார்ப்போம். ஒன் டேல போட்டு பார்க்கும்போது, இது இன்னும் அப் ட்ரெண்ட்லயே தாங்க இருக்கு. கீழ இறங்கிட்டு மேல ஏறி அப் ட்ரெண்ட்லயே தான் இருக்கு. இத உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி 1 ஹவர்லயும் போட்டு பார்ப்போம். 1 ஹவர்ல பாருங்க, லேசா அந்த கரெக்ஷன் வந்துட்டு, திருப்பி மேல அப் ட்ரெண்டுக்குள்ளயே தான் போகுது. அப்ப இவன் கீழ இறங்கினா கூட 174, 173 கிட்டக்க இல்லாட்டி 173 கிட்டக்க மேக்ஸிமம் இறங்கினா அந்த 173 173 உடைச்சிட்டான்னா டவுன் ட்ரெண்ட் வந்துரும். ஸோ 173 கிட்டக்க இறங்கிட்டு மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு நம்ம இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கலாம். ஸோ இப்ப கம்பெனி நல்லா இருக்கு. இதுல இப்ப போட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபிகர்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயும் ஒரு கண்ணு வச்சுக்கங்க. ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டா வந்துச்சுன்னா டக்குனு ப்ராஃபிட் புக் பண்ணிருங்க. இது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு அப்படின்னு நம்ம கருதுறோம். யாரையும் நம்ம க வாங்குங்கன்னுலாம் நம்ம எதுவும் சொல்லல. இப்ப நம்ம குடுத்துருக்கிறது இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ் தானே தவிர்த்து டிப்ஸ் கிடையாது. நன்றி நண்பர்களே!